மகரம். மகர ராசிக்காரங்க முகத்தில் சந்தோஷமும் சிரிப்பும் இருக்கக்கூடிய நல்ல மாதம் இது. எல்லா வகையிலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படியே படப்பட விலகிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே பிரச்சனைகள் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய. உத்திராட நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே நல்லா தான் இருக்கிறீங்க. முழுவதுமாவே உங்களுக்கு ஏழரை விலகின மாதிரி ஒரு தோற்றங்கள் வந்துடும். திருவோணம் நட்சத்திரக்காரங்க தான் 2022, 23 கொஞ்சம் படாத பாடுபட்டீங்க. 2023 செப்டம்பர்லேருந்து அப்படியே படிப்படியாக கொஞ்சம் திருவோண நட்சத்திரக்காரங்க நல்லா ஆக ஆரம்பிச்சிங்க. இனிமேல் எல்லாம் நன்றாக இருக்கும் என்கின்ற எண்ணம் அப்படியே வந்துவிடக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த 2024 ஏப்ரல் மாதம் இருக்கும். மகராசிக்காரங்களுக்கு இனிமேல் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இப்போவே ஒரு 95% நல்லதாக இருக்கிறீங்க. ஒரு 5% தான் பிறந்த ஜாதக அடிப்படையில் அப்படியே இன்னும் எனக்கு நல்ல காலம் பிறக்கலையே என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் ஒரு 5% பேர் தான் இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட இந்த 2024 மிகப்பெரிய யோக பலன்களை செய்யும். ராஜயோகாதிபதி கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் உச்ச நிலையில் ஒரு 25 நாட்கள் இருக்கிறார். ஆனாலும் அவர் முழுமையான பலனை தரக்கூடிய அமைப்பில் இல்லை. அங்கே ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். இருந்தாலும் பரவாயில்லை. 100 ரூபாய் என்பது மிகப்பெரிய யோகசாலிகளுக்கு கிடைக்கட்டும். நமக்கெல்லாம் ஒரு 70 ரூபாய் 60 ரூபாய் கிடைச்சாலே போரும் இல்லையா? அதாவது 60% யோக பலன்கள் கிடைச்சாலே நல்ல விதமான முன்னேற்றம் நமக்கு இருக்குமே. அந்த மாதிரியான 60-70% முன்னேற்றமான நல்ல பலன்கள் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இப்போது இருக்கு. ஒரு 3 வருஷமா 4 வருஷமா வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டத்தை அடைந்தவர்கள், இந்த ஊம குத்துறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, வெளியில ரத்தமும் தெரியாது ஒன்றும் தெரியாது, வலி நமக்கு தான் தெரியும், வெளியில சொல்லவும் முடியாதுன்றாங்கல்ல, அந்த மாதிரி ஜென்மச்சனி ஊம குத்தாவே மகர ராசிக்காரங்க ஏகப்பட்ட பேரை குத்திடுச்சு. கடுமையான அமைப்பு. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தூக்கமே கிடையாது. ஏன்னா முழு நட்சத்திரம் இல்லையா? அதாவது உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு கூட அவ்வளவு பெரிய சோதனைகள் இல்லை. ஆனால் அவிட்ட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன சொல்லுவீங்க? ஐயோ நாங்கள் பட்ட பாடு அப்படின்னுவீங்க. இங்கே கஷ்டத்தினுடைய அளவிடு திருவோண நட்சத்திரக்காரரை ஒப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் கடுமையான வார்த்தைகளை கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் போயிட்டீங்க. ஏண்டா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் கூட ஒரு 4 மாதம் 3 மாதம் சில பேருக்கு வந்துருச்சு. அதெல்லாம் நீங்கி மகரம் சிகரத்தில் ஏறும்னு அடிக்கடி சொல்லுவேன். மிகப்பெரிய யோக பலன்கள், நிம்மதி, சந்தோஷம். எங்கே எதை இழந்தீர்களோ, உயிரை இழந்தவர்களை தவிர, அதாவது உயிர் உறவுகளை இழந்தவர்களை தவிர, உயிர் உறவுகள், உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை திரும்ப வர முடியாதது அது ஒண்ணுதான். ஜட காரகத்துவத்தை அப்படியே திரும்ப பெறுவீர்கள். உயிர் காரகத்துவங்கள் மட்டும்தான் திரும்ப வராது. நெருங்கிய உறவினர்கள் இழந்தவர்கள், மரணத்தை சந்தித்தவர்கள், அவர்கள் எல்லாத்துக்கும் அவங்க திரும்பி வர போறதில்லை. ஆனால் தெய்வமாகி போனால் அவருடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இழந்த பணத்தை மீட்டெடுக்க முடியும், இழந்த பெயரை மீட்டெடுக்க முடியும், இழந்த தன்னம்பிக்கையை மீட்டெடுக்க முடியும். இழந்த அத்தனையும் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய எல்லா புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோக மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு மட்டும் சிறப்பாக ஒன்று சொல்கிறேன். கடந்த காலத்தில் இருந்து வந்த கணவரால் ஒரு மன நிம்மதி இல்லாத நிலைமை, பிள்ளைகளை பற்றி ஒன்றுமே இல்லை. ஒரு இந்திய பெண்ணுக்கு 2 விஷயம் தான் அடிக்கடி சொல்லுவேன். என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதை தாண்டி ஒரு பெண், இந்திய பெண் வேறு எதையுமே சிந்திக்க மாட்டான். இந்த கலாச்சாரத்தினுடைய மிகப்பெரிய தூண் இந்திய பெண்ணு தான். அந்த இந்திய பெண்ணுக்கு ஒரு நிம்மதி. மகர ராசிக்கார பெண் சகோதரிகள் அனைவருக்குமே நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. கணவரின் உடல்நிலையை பற்றி கவலை இல்லை, கணவருடைய ஆரோக்கியத்தை பற்றி, அதாவது பண நிலைமையை பற்றி, பொருளாதார நிலைமையை பற்றி கவலை இல்லை. பிள்ளைகள் இனிமேல் படிக்க ஆரம்பிக்கும், தன்னுடைய வாழ்க்கையை தானே பார்த்துக் கொள்ளும் என்கின்ற அத்தனை அமைப்புகளிலும் மகராசிக்காரர்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடுவேன். மகரம் சிகரத்தில் ஏறும். சந்தோஷம் திரும்ப கிடைக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இழந்தவைகள் திரும்ப கிடைக்கும். கணவன் மனைவி ஒருங்கிணைவீங்க. கணவன் யார் மனைவி யார் என்பது அடையாளம் காட்டும். எதிர்கால படிப்பு எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் எந்த துறை, வெளிநாட்டுக்கு போகலாமா, உள்நாட்டிலே சாதிக்கலாமா, எல்லாம் ஒரு நிலையில முடிவுக்கு வரக்கூடிய, விடிவுகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக அமைந்திருக்கிறது 2024 மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்ரல் மாதம்.